ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். தரமான உலக திரைப்படங்களோட வரிசையில் இந்த எபிசோடு நம்ம பார்க்க போற படம் செலியனுடைய இயக்கத்தில் வெளியான டூலெட். ஏன் எப்பயும் சொல்ற மாதிரி இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போற படம் அப்படின்னு புது படங்களுக்கு மட்டும் சொல்லுவோமோ, அப்படி சொல்லாம ஏன் தரமான உலக திரைப்படங்களுடைய வரிசையில அப்படின்னு சொல்லி வேர்ல்டு சினிமாஸுக்கு சொல்ற மாதிரி இதுக்கு சொன்னேன் அப்படின்னா இந்த படம் அந்த அளவுக்கு தகும். அதனாலதான் அப்படி சொன்னேன். முதல்ல இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். திரைத்துறையில ஒரு கதாசிரியராக இருக்கக்கூடிய, அதுவும் மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்த படத்துடைய கதாநாயகன். அவருக்கு ஒரு அழகான குடும்பம். ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக தான் இப்ப எந்த வாடகை வீட்டுல குடியிருக்கமோ அந்த வீட்டை இமீடியட்டா காலி பண்ணிட்டு வேற ஒரு வீட்டுக்கு போய் இப்ப வாடகைக்கு ஒரு வீடை பிடிச்சி அங்க போய் குடியேறணுங்கிற இக்கட்டான நிலைமை கதாநாயகனுடைய குடும்பத்திற்கு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் படத்துடைய மொத்த கதையே. இந்த படம் எனக்கு பார்க்கும் போதே 1988 பாலு மகேந்திராவுடைய இயக்கத்துல வெளியான வீடு படத்தை அப்படியே ஞாபகப்படுத்துச்சு. இன்னும் சொல்ல போனா அந்த படத்தை வீடு பார்ட் 2னே நீங்க சொல்லலாம். அந்த படத்தை பொறுத்தளவுக்கு இருக்கிற வீட்டை விட்டுட்டு புதுசாக ஒரு வீடு கட்டிட்டே நம்ம போயிட்டா என்ன அப்படின்னு கதாநாயகி முயற்சிப்பாங்க. அதுதான் கதைக்களமாக இருக்கும். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு வாடகைக்கு இப்ப இருக்கிற வீட்டை விட்டுட்டு புதுசாக வீடு ஒண்ணு வாடகைக்கு பிடிச்சி அங்க போகணும். அதுதான் கதைக்கிழமை. சோ ரெண்டு படத்தையும் பொறுத்தளவுக்கு வீடு படத்துல பாலு மகேந்திரா எந்த அளவுக்கு நேர்த்தியான காட்சி அமைப்புகளை வச்சிருந்தாரோ அந்த அளவுக்கு அற்புதமான, மனசுக்கு ரொம்ப நெருக்கமான காட்சி அமைப்புகள் இந்த படத்திலையும் அவ்வளவு சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதே மாதிரியே இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடியே எவ்வளவோ வேர்ல்டு லெவல்ல இருக்கிற பிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாத்துலயும் பார்ட்டிசிபேட் பண்ணி எண்ணில் அடங்காத விருதுகளை குவிச்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் என்னுடைய லைஃப்லயே இன்னைக்கு டேட் வரைக்கும் நான் ஒரு படத்தை, ஈவன் அது அவார்ட் வின்னிங் மூவியாவே இருந்தா கூட, ஒரு படத்துக்கு பொதுவாக இது வந்து ஒரு பிலிம் ஃபெஸ்டிவல்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கு, அவார்டு வின் பண்ணிருக்குன்னா அந்த லோகோ ஒன்று போடுவாங்க இல்லையா, அந்த ரெண்டு பக்கம் செடி வந்த மாதிரி. இந்த லோகோ ஒரு 3 லோகோ 4 லோகோ ஏன் 5 லோகோலாம் பார்த்துருக்கேங்க. இந்த படத்துடைய ஸ்கிரீனு ஃபுல்லா கிட்டத்தட்ட 80 லோகோ. அவ்வளவு அவார்டுக்கு போயிருக்கு. இது அவ்வளவு அவார்டை வின் பண்ணியிருக்கு. அதுவே எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை படம் ஆரம்பிக்கும் போதே அவ்வளவு ஒரு உந்துதலையும் ஒரு ஆர்வத்தையும் இந்த படம் மேல உண்டாக்கிடுச்சுன்னு சொல்லலாம். இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தலாம். படத்துடைய முதல் பாசிட்டிவ் செலியன். ஒரு உண்மையை சொல்லணும்னா இந்த கதையை அவர் யோசிச்சு இதாங்க நான் படமா பண்ண போறேன் அப்படின்னு அவர் நண்பர்கள் கிட்ட சொல்லி இருந்தாருன்னா நிச்சயமாக அவர் சம்பந்தப்பட்ட இதை கேட்ட அத்தனை பேருமே இந்த படத்தை தேர்ச்சி நீங்க பண்ணாதீங்க, இதை நீங்க பண்ணினீங்கன்னா பினான்சியலா உங்களுக்கு நட்டம் தான் வரும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா கதை அவ்வளவுதான். இவ்வளவையும் தாண்டி ஒரு நல்ல கதை இருக்கு, அதை எப்படி நேர்த்தியாக படமாக கொண்டு வரணுங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக அந்த படத்தை எடுத்தாரு பாருங்க. அதுக்காகவே செலியனுக்கு ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஸ்டன்னிங்கான ஒரு ஒர்க்குங்க அந்த படம். படத்துடைய ரெண்டாவது பாசிட்டிவ் சினிமோட்டோகிராஃபி. செலியன் பேசிக்காவே ஒரு டிஓபி, அதாவது ஒரு சினிமோட்டோகிராஃபர் அப்படிங்கிறனால இந்த படத்தை பலவிதமான ஆங்கிள்ஸை யூஸ் பண்ணி என் திறமை எல்லாத்தையும் காட்டுறேன் பாரு அப்படின்னு இல்லாம பெரிய ஆர்ப்பாட்டமாக எடுத்தா மட்டும்தான் சினிமோட்டோகிராஃபி உலக அளவில் பேசப்படும் அப்படின்லாம் யோசிக்காம மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக நம்மளுடைய வாழ்க்கையில தினசரி பார்க்கிற விஷயங்களை அவ்வளவு தத்ரூபமாக கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி இருந்தாரு. முக்கியமா சொல்லணும்னா ஒரு ஷாட்டு, ஹீரோ இப்ப இருக்கிற வீட்டுல ஒரு பாத்ரூம் இருக்கும், அதுல ஒரு டாய்லெட் எப்பயுமே அடைச்சிட்டு தண்ணி நம்பி மேல வரைக்கும் நிற்கும். ஒரு தடவையும் அந்த டாய்லெட்டை யூஸ் பண்ணணும்னாவே குச்சியை வச்சு குத்தி ஒண்ணும் அப்பதான் தண்ணி உள்ள இறங்கும். அந்த ஷாட்ல ஹீரோ குச்சியை வச்சு குத்துறேன் அப்படின்னு குனியும் போது இவர் பையில வச்சிருந்த ஒரு சின்ன மொபைல் போனு, அந்த ஒரு டப்பா மாதிரி இருக்குமே, அந்த சின்ன மொபைல் போனு, சில்லற காசு எல்லாமே அந்த கிளாசெட்டுக்குள்ள விழுந்துரும். இவங்க இருக்கிற வசதிக்கு ஒரு போன் தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு, அதுவும் கிளாசெட்டுக்குள்ள போயிருச்சுன்னா சும்மா விட முடியுமா அப்படிங்கிறதுக்காக படக்குன்னு கையை விட்டு எடுத்துருவாரு. ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அந்த ஷாட் வச்சிருப்பாங்க, கையை விட்டு உடனே எடுத்துருவாரு. அந்த ஷாட் எல்லாம் உண்மையாக ஒரு ஆடியன்ஸா உட்கார்ந்து அந்த சீனை பார்க்கும்போது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒவ்வாமையே ஏற்படும். அதுதான் சினிமோட்டோகிராஃபியுடைய வெற்றி. அவ்வளவு நேர்த்தியாக தத்ரூபமாக காட்சிகளை கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருப்பாரு செலியன். படத்துடைய மூணாவது பாசிட்டிவ் படத்துடைய மியூசிக். இங்க நான் மியூசிக்கை சொல்றதுக்கான ஒரு காரணம் இருக்கு. இந்த படத்துல மியூசிக்கே கிடையாது, அதுதான் வெற்றியே. ஏன்னா ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேருமே ஒரு லவ் மேரேஜ் பண்ணி கடைசியில வந்து செட்டில் ஆகி இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பையன் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு குடும்பமாகத்தான் படத்தை நம்ம காமிக்கிறாங்க. அந்த காரணத்துக்காக சரி ஹீரோ ஹீரோயினுக்கு முதல்ல ஒரு லவ் சாங்க வைப்போம் அப்படின்னு வைக்காம, இல்ல இவங்க குடும்பம் இவ்வளவு கஷ்டப்படுது, இப்ப அடுத்து இந்த வீட்டுல இருந்து அடுத்த வீட்டை தேர்றதுக்கு எவ்வளவு கஷ்டங்கள்லாம் படுறாங்கிறதுக்காக இன்னொரு சாங்க வைப்போம்
அப்படி என்னை எல்லாம் ரொம்ப ஆர்டிபிஷியலா யோசிக்காம இருக்கிற விஷயங்களை சாங்கே இல்லாம எந்த ஒரு பிஜிஎம்மே இல்லாம அப்படியே ராவாக படத்தை பிரசன்ட் பண்ணியிருப்பாரு. அதுதான் இந்த படத்திற்கு ஒரு மிகப்பெரிய உயிரோட்டமாக இருந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன். படத்துடைய 4வது பாசிட்டிவ் படத்துடைய காட்சி அமைப்புகள். உதாரணத்துக்கு ஹீரோவுடைய வீட்டில் மேல ஒரு சீலிங் ஃபேன் இருக்கும். அந்த சீலிங் ஃபேன்ல ஒரு சிட்டுக்குருவி அப்பப்போ வந்து உட்காந்துட்டு போகும். அது எப்பயுமே உட்காந்துட்டு போறதுதான். ஹீரோ ஒரு நாள் வெளியே இருந்து வர்றவர் ஒரே டென்ஷன்ல வீட்டில் வந்து உட்காந்து சட்டுன்னு ஃபேனை போட்டுருவார். போட்டா ஹீரோ ஒரு செகண்ட் மேல ஷாக் ஆகி அந்த குருவி இருக்குல்ல மறந்துட்டமே ஃபேனை போட்டமே அப்படின்னு சொல்லி மேல பார்க்கும்போது அந்த குருவிக்கு என்ன ஆச்சுங்கிறத நமக்கும் காட்ட மாட்டாங்க, ஹீரோவுக்கும் காட்ட மாட்டாங்க. ஆனா அந்த குருவியுடைய ரெக்கைகள், அந்த இறகுகள் எல்லாம் வந்து அப்படி தனியா பிஞ்சு அப்படி ஸ்கிரீன் முன்னாடி வந்து விழுகும். அந்த ஒரு ஷாட் போதும். அவ்வளவு அழகான ஒரு ஷாட்டு, என்ன சொல்ல வந்தோங்கிறத ஆடியன்ஸுக்கு அழகாக கடத்துறதுக்கு. அதே மாதிரியே இன்னொரு ஷாட் ஒன்று இருக்கு. இதுவரைக்கும் இவங்க வந்து ஒரு லோ கிளாஸ்ல இருக்கிற ஒரு வீட்டில் அவங்க இருப்பாங்க. புதுசாக ஒரு அபார்ட்மெண்ட் மாதிரி ஒரு பிளாட் மாதிரி இருக்கிற ஒரு பெரிய வீடு, கொஞ்சம் பெரிய வீடு. அந்த வீடை வந்து வாடகைக்கு பார்த்துருக்கோம், எப்படியாவது ஓனர் ஒத்துக்கிட்டா அந்த வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் இருக்க தருணத்தில் அந்த வீட்டை பார்க்கறதுக்கு போவாங்க. அப்போ போகும்போது அந்த வீட்டுடைய அந்த படி வாசல்ல ஹீரோயின் முதல்ல அப்படி இடது காலை எடுத்து வைக்கிற மாதிரி அப்படி வச்சுட்டு ஒரு செகண்ட்ல டக்குன்னு அவங்க மனசுக்குள்ள இருக்க அந்த போராட்டத்தை காமிக்கிறதுக்காக அவங்க இடது காலை எடுத்து வைக்கிற மாதிரி வச்சு டக்குன்னு அந்த காலம் பின்னாடி வச்சுட்டு உடனே வலது காலை தூக்கி உள்ள வச்சுட்டு போவாங்க. அந்த ஷாட்டை வந்து உணரத்தான் முடியும், அதை பார்க்க முடியாது. நீங்க படம் பாருங்க தெரியும். இதெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான பாசிட்டிவ் இந்த படத்துல இருக்க காஸ்டிங். சந்தோஷ் ஸ்ரீராம் ஆகட்டும், அதே மாதிரி ஷீலா ராஜ்குமார் ஆகட்டும், தருண் ஆகட்டும், இவங்க 3 பேருடைய பர்ஃபார்மன்ஸ் நம்ம வீட்லயோ இல்ல நம்மளுடைய ஃப்ரெண்டு வீட்லயோ முன்னாடி கண் முன்னாடி நடந்த சம்பவங்கள் மாதிரி அவ்வளவு நேர்த்தியாக நமக்கு ரொம்ப ராவாக தெரிகிற அந்த பர்ஃபார்மன்ஸ் அவ்வளவு சூப்பராக பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். இப்போ இந்த படத்துடைய நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். படத்துல நெகட்டிவ் அப்படின்னு எனக்கு எதுவுமே தெரியலைங்க. அப்படி ஒரு அருமையான படம். இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பர்சனலாக. ஆனா ஒரு ஜெனரல் ஆடியன்ஸாக இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்றேன். இந்த படத்துக்கு நானும் என் ஒய்ஃபும் தான் போனோம். 2 பேத்துக்குமே இந்த படம் முடிஞ்ச உடனே ஒருத்தர் பார்த்தோம். அந்த அளவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படமும். ஆனா எங்களுக்கு முன்னாடி சீட்ல ஒரு ஃபேமிலி உட்காந்து இந்த படத்தை பார்த்தாங்க. அதாவது ஒரு அப்பா, ஒரு அம்மா, அவங்களுக்கு ஒரு 19-20 வயசுல ஒரு பொண்ணு. இவங்க 3 பேர் தான் படத்துக்கு வந்திருந்தது. இவங்க படம் முடிஞ்சு எங்களுக்கு முன்னாடியே கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கு பின்னாடி நானும் என் ஒய்ஃபு நடந்து போறோம். அவங்க 3 பேர் பேசின அந்த விஷயத்த நான் சொல்றேன், முடிவை நீங்க எடுத்துக்கங்க. அந்த 19-20 வயசு பொண்ணு பேசும்போது அவங்க அப்பா அம்மாட்ட சொல்றா, இது ஒரு படம் அப்படின்னு தயவு செஞ்சு கூட்டு வண்டிங்க பாருங்க, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல, படம் போது போய்கிட்டே இருக்கு, ரொம்ப போர், என்னால உட்காரவே முடியல, வெறுப்பாயிடுச்சு அப்படிங்குது அந்த பொண்ணு. அவங்க அப்பா சொல்றாரு, இந்த மாதிரி விஷயம், இந்த மாதிரி வீடு பிடிக்கிறது, அதே நேரத்தில் ஓனர் என்னென்னலாம் பண்றாங்க அப்படிங்கிற இந்த மாதிரி கூத்தெல்லாம் நம்ம ஏரியாலேயே நிறைய நடக்குதுமா அப்படிங்கிறாரு அவங்க அப்பா. அவங்க அம்மா சொல்லுது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும், கண்டவங்கிட்ட போய் கடைசியில் காலை பிடிச்சிட்டு நிக்கணும் வாடகைக்கு அப்படிங்கறதுனாலதான் குருவி கூண்டு மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொந்த வீட்டுக்கே போயிடணும் அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிறோம் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. இதை வச்சு நீங்க முடிவு பண்ணிக்கங்க இந்த படம் எப்படி இருக்கும்னு. ஆனா எனக்கு ஒண்ணுதான் புரிஞ்சது. இந்த படம் எப்படி உங்களை இம்ப்ரெஸ் பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய வயசு என்னவோ இந்த வயசுக்குள்ள நீங்க கடந்து வந்த அந்த கஷ்டமான பாதைகள், ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் என்னவோ அதையெல்லாம் பொறுத்து தான் இந்த படம் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இந்த படத்துக்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 8.5 அவுட் ஆஃப் 10. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பாய்.